நிறைய சைனா மிஷின்ஸ் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டை உடைச்சிட்டு ஒரு இந்தியன் தயாரிப்பு, ஒரு தமிழ்நாட்டோட தயாரிப்பு, அதுவும் உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்பு வேணுமா? நீங்கள் விஐபி மிஷின்ஸ் மட்டும்தாங்க கான்டாக்ட் பண்ணணும். Hi, this is VIP Missions Engineer NARAYANAN. Packing machine வரலாற்றோட அடுத்த ஒரு புதிய அறிமுகம் Detergent liquid bottle filling machine. இதை Detergent liquid சொல்லுவாங்க, washing liquid, ஏன் soap oil அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சந்தேகம் இருக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் ஜூஸ் போட்டோம், இதுவும் ஒரே கலர், இதுவும் ஒரே கலராக இருக்குது அப்படின்னு சந்தேகம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ், இது சோப் ஆயில். அந்த டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது சோப் ஆயில் ஃபில்லிங் மிஷின். இப்போ சோப் ஆயில் வந்து ஆரஞ்சு கலர் பார்த்தா நிறைய பேர் சந்தேகம் வந்திருக்கும், அது என்ன புதுசாக ஆரஞ்சு கலர் இருக்குது, பொதுவாக நீல கலரில் தானே இருக்கும் அப்படின்ட்டு. ஆரஞ்சு கலருக்கு இது ஒரு ஃப்ளேவரான டிடர்ஜென்ட் லிக்யூட். ஓகே, இப்போ இந்த மிஷினில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த டிடர்ஜென்ட் லிக்யூட் நம்ம வந்து ஒரு 65 ml 1 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த மிஷினோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கம்ப்ரஸர் இல்லாமல் ரன் பண்ண முடியும். இப்போது ஏர் கம்ப்ரஸர் இல்லை அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், லெஸ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நாய்ஸே இல்லை அப்படின்றாலும் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆள் போதும். எதுக்காக அப்படின்னா, இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு எம்டி பாட்டில் எடுக்க போகிறாங்க. எம்டி பாட்டில் இந்த ட்ரேயில் வச்சுட்டு ஒரே ஒரு பெடல் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ ml நமக்கு வேணும், 100 ml வேணுமா, 200 ml வேணுமா, 1/2 லிட்டர் வேணுமா, 1 லிட்டர், நமக்கு தேவையான அளவு என்ன நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டில் ஃபில் பண்ண பிறகு இந்த கேப்பை டைட் பண்ணோம் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் மிஷின் நம்மகிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலில் எம்ஆர்பி, எக்ஸ்பைரி டேட், பேக்கிங் டேட், இந்த டீட்டெயில்ஸ் பிரிண்ட் பண்ணுமா, அதுக்கு தேவையான மினி பிரிண்டர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்மளுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இது வரைக்கும் பார்க்கலாம். இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மிஷினோட அடுத்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஃபில்லிங் மிஷின். இந்த வந்து சோப் ஆயில் ஃபில்லிங் மிஷின். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டேங்க் கொடுத்துறோம். இந்த டேங்கோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த டேங்க்கில் வந்து நம்ம வந்து சோப் ஆயில் வந்து லோட் பண்ணிக்கலாம். இந்த சோப் ஆயில் லோட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ ml செட் பண்ணிக்கணும் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபில் பண்ணி கேப் பண்ணி சீல் பண்ணி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து கிளியராக எப்படி வந்து சோப் ஆயில் வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, நிறைய சைனா மிஷின்ஸ் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டை உடைச்சிட்டு ஒரு இந்தியன் தயாரிப்பு, ஒரு தமிழ்நாட்டோட தயாரிப்பு, அதுவும் உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்பு வேணுமா? நீங்கள் விஐபி மிஷின்ஸ் மட்டும்தாங்க கான்டாக்ட் பண்ணணும். இப்போது அடுத்தது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஜஸ்ட் வீடியோவில் வந்து பாட்டில் ஃபில் மட்டும் பண்ணி காமிக்கிறீங்களே, வெயிட் எப்படி வரும், அந்த அக்யூரசி எப்படி வரும், ஏன்னா வந்து ஒரு புதுவிதமான தயாரிப்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இப்போது இந்த வீடியோவில் இதுதான் வந்து ஃபில் பண்ணோம் இந்த பாட்டில் எல்லாம். இப்போ இந்த பாட்டில் அப்படியே நம்ம வந்து வெயிட் வச்சு பார்க்கலாம், எந்த அளவுக்கு வந்து ரிப்பீட்டபிலிட்டி, இந்த அக்யூரசி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு டிடர்ஜென்ட் லிக்விடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டென்சிட்டியான ப்ராடக்ட்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒரு அக்யூரஸியோட பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ரொம்ப அக்யூரஸியாக இருக்கணும் எங்கள் ப்ராடக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் தயாரிப்பு இருக்கணுமா, நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாட்டில் விஐபி மட்டும்தாங்க.